இந்த கதை 2014 நம்ம நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்ன்றதே ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ட்ரைனிங் கேம்பில் ஆரம்பிக்கிற இந்த கதை ஃபீல்டில் அவங்க படுற கஷ்டத்தையும் அதிகாரம்ன்ற பேரில் பண்ணுற கொடுமையையும் உண்மைக்கு நெருக்கமாகவே சொல்லியிருந்தாங்க. பழங்குடி மக்களுக்கு நடக்கிற அநீதியை யதார்த்தமாகவே இதில் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. மேக்கிங்லேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி ஃபீலை தான் கொடுத்துச்சு. மெயின் லீடோட கேரக்டர் ஆர்க் எல்லாமே செமையாக எழுதப்பட்டிருக்கு. கலையரசன் ஷபீர்க்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் கலையரசன் ஃபோன் கால் பண்ணுறதுக்காக கேம்பை விட்டு வெளில போகிற சீன், செலெக்ஷனுக்கு ஓடும்போது கலையரசன் ஷபீருக்கு ஹெல்ப் பண்ணுற சீன்னு இந்த மாதிரி சீக்வன்ஸாக நிறைய இடங்களில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஒரு யூஷுவல் ஸ்டோரியாக ஆரம்பிச்சு லோக்கல் பாலிடிக்ஸ், அதுக்கு மேலே ஒரு பாலிடிக்ஸ், அதுக்கு மேலே இன்னொரு பாலிடிக்ஸ்னு இவங்க ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுட்டு செம்ம சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு. அப்படியே இந்த படத்தோட ட்ராபேக் சைட் வந்தோம்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ராஸ்டிக்காக கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே கமர்ஷியலாக கொண்டு போயிட்டாங்க. தென் தினேஷ் கேரக்டர்லாம் ஓவர் கமர்ஷியல் பண்ணப்பட்ட ஃபீல் தாங்க வந்துச்சு. இவ்வளோ ஹீரோயிசம் காட்டாமல் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாகவே சொல்லியிருந்திருக்கலாம். கலையரசனோட லவ் ஸ்டோரியும் அந்தளவுக்கு தாக்கத்தை கொடுக்கல, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே சொல்லியிருக்கலாம். எடிட்டிங்கில் நிறைய டயலாக்ஸ் மாற்றிருப்பாங்க போல், சில கேரக்டர்ஸ்க்கெலாம் லிப்ஸிங் கரெக்டாக இல்லை. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் இருந்தும் இதை இவங்க ஸ்டேஜிங்கில் விசாரணை தானாக்காரன் மாதிரி பயங்கரமாக டெலிவரி பண்ணியிருந்திருக்கலாம்.